நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள் சனிக்கிழமை அவர் வீக்கெண்டு பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறார். அப்படி பிரச்சாரத்தை செய்யும்போது அவர் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயலுகிறார். இது அவர் செய்கிற வேலை இல்லை, திமுக தான் இது பின்னணியிலிருந்து அவர் இயக்குது. எப்படி கமலஹாசனுக்கு பின்னணியிலிருந்து திமுக முதல்ல எப்படி இயக்குச்சு, அவரே கருணாநிதி கொடுத்த கலைஞர் டிவியை தன்னுடைய டார்ச் லைட்டால் உடைச்சார், குடும்ப அரசியலை எதிர்த்தார், ஊழல் கட்சின்னு குற்றஞ்சாட்டினார். அதே மாதிரி இன்றைக்கு ஜோசப் விஜய்க்கும் கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாத்தையுமே திமுக தான் எழுதி கொடுத்துருக்குது. அவருக்கு எழுதி கொடுத்துருக்கிறது யாரு? அதை இன்னைக்கு பிரச்சாரத்தில் ஒப்பிக்கிறார். எங்களுக்கு திமுக தான் போட்டி, என்ன சீஃப் மினிஸ்டர் அங்கிள் அப்படின்னெல்லாம் அவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு எங்களுக்கு தான் போட்டி, நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, நீங்கள் வெளிநாட்டு முதலீடுக்கு நீங்கள் ஈர்க்கறதுக்கு போகல, வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு போனீங்க, இப்படியெல்லாம் அவர் பேசுகிறாரு. இது முழுக்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க வரக்கூடாது, அவர்களை வேறு திசையில் பிரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஜோசப் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஜோசப் விஜயுடைய ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தினரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர் பிற்காலத்திலே திமுகவில் ஐக்கியமாக போகிறார். திமுக தான் இவரை இயக்குகிறது. ஜோசப் விஜய் திமுகவை எதிர்த்து மு.க. ஸ்டாலினை விமர்சித்து பேசுவது எல்லாமே மு.க. ஸ்டாலினுடைய ஆட்களே எழுதி கொடுத்து பேசுவதுதான் என்பதை இதன் மூலமாக அம்பலப்படுத்த விரும்புகிறேன். இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். முஸ்லீம்களுடைய ஓட்டுகளை திமுகவுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், அது மாதிரி இப்போ நிறைய நடிகர்களெல்லாம் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆள் பேசலாம், அலெக்ஸ்னு ஒருத்தன், அவன் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். அவன் என்ன பேசலாம், மோடிஜி பற்றி விமர்சித்து பேசலாம். இந்த பிரகாஷ்ராஜ் பேசலாம், நரேந்திர மோடி தான் காசால் நடக்கிற படுகொலை காரணமாக. எப்பேற்பட்ட அபாண்டம், எப்பேற்பட்ட அவதூறு பிரச்சாரம். நரேந்திர மோடி அவர்கள் காசாவிலே ரம்ஜான் மாதத்திலே அவர்கள் நோன்பு இருப்பார்கள், அந்த முஸ்லீம்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இஸ்ரேலுக்கு அவர் வேண்டுகோள் வைத்து ரம்ஜான் மாதத்தில் போர் நிறுத்தம் செய்வதற்கு ஏற்பாடுகளை நரேந்திர மோடி செய்தார். நரேந்திர மோடி தான் இஸ்லாமியர்களை பாதுகாப்பார். இந்த பிரகாஷ்ராஜ், இந்த சத்யராஜ், அங்கே இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தை, இவெல்லாம் இஸ்லாமியர்களை காவு கொடுப்போம். இவங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இவங்களாம் இறைமறுப்பாளர்கள். இஸ்லாம் இறைமறுப்பை ஒத்துக்குமா? ஆனால் இவங்க எல்லாருமே எப்படியாவது மோடியின் மீது அவதூறு கற்பிக்க வேண்டும். நரேந்திர மோடி தான் அங்கே யுத்த நிறுத்தத்திற்கும் அங்கே போரிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தது இந்தியா. நம்ம தான் அங்கே போய் இந்தியா, நாம் அங்கே மதம் பார்க்கல, மதம் பார்க்காம நம்முடைய இந்திய நாடு சேவை செய்கிறது. ஆனால் இந்திய நாட்டிற்கு விரோதமாக இந்த பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள், சத்யராஜ் போன்றவர்கள், இந்த ஸ்டாண்டப் காமெடியன் அலெக்ஸ் போன்றவர்கள், குறிப்பாக விடுதலை சிறுத்தை இயக்கம் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறது. இத்தகைய பிரச்சாரங்களை தடை செய்ய வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி கோருகிறது. அதிமுக பிஜேபி கூட்டணி வலிமையாக இருக்கிறது, அதனாலலாம் எந்த பாதிப்பும் இருக்காது. எல்லோரும் செங்கோட்டையன் அவர்களுடைய நோக்கமும் ஓபிஎஸ் அவர்களுடைய நோக்கமும் ஐயா தினகரன் அவர்களுடைய நோக்கம் என்ன? எம்ஜிஆருடைய நோக்கம்தான் தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது தான். அதனால் அவங்க அந்த நோக்கத்தில் இருந்து பிறள மாட்டார்கள். அதிமுக பிஜேபி கூட்டணி வலிமையாக இருக்கிறது. சார், சமீப காலத்தில் விஜய் பாஜகவை விமர்சனம் பண்ணலை, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் விஜயோட இதுக்கு யாருமே பேட்டி கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இன் ஃபியூச்சரில் உங்கள் கூட்டணியில் அவர் வர வாய்ப்பு இருக்கா? எந்த வாய்ப்பும் இல்லைங்க. ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்பது திமுகவுடைய பினாமி கட்சி. திமுகவுடைய பி டீம் கிடையாது, திமுகவோட ஏ டீம் தான். எப்படி கடந்த தேர்தலிலே கமலஹாசன் செயல்பட்டாரோ இந்த தேர்தலில் இப்போ கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு பதிவை ரத்து பண்ணிட்டாங்க. எந்தெந்த கட்சி பதிவு ரத்து பண்ணியிருக்காங்க? கொங்கு நாடு மக்கள் கட்சி, எங்கள் அண்ணன் ஈஸ்வரனுடைய கட்சி இல்லை. இப்போ அவர் எந்த கட்சி சிம்பலில் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு? அவர் ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே காரர் ஆகிட்டாரா? இந்த கட்சியை சாப்பிட்றது யார்? திமுக தான் சாப்பிடுது. புரியுதுங்களா? இந்த மண்ணின் மைந்தர்கள் ஜான் பாண்டியன் அவருடைய கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை. இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய பல கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகளை பூரா திமுக அப்படியே மக்கள் நீதி மையம் திமுக சாப்பிட்டுருச்சு, ஆட்டோமேட்டிக்காக திமுக விழுங்கிருச்சு. புரியுதுங்களா? மக்கள் நீதி மையத்தை விடுதலை சிறுத்தைகளை திமுக விழுங்கி வச்சிருக்குது. விடுதலை சிறுத்தைகள் என்ன தனி கட்சியா? திமுக வேற அவங்க வேற கிடையாது. திமுக அவங்கள விழுங்கி வச்சிருக்கு, கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் திமுக தான் விழுங்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அதனால வருங்காலத்தில் ஜோசப் விஜய் திமுகவிற்குள் சேர்ந்து விடுவார். இதுதான் உண்மை. தேங்க்யூ.